நீ ரொம்ப அழகா இருக்கிறதுனால வச்ச கண்ணை எடுக்கவே முடியல. இந்த ட்ரெஸ் பிரக்யாவோட கல்யாண ட்ரெஸ் ஆச்சு. இது எதுக்காக இவ போட்டிருக்கா? இங்க என்னதான் நடக்குது? நான் போறேன். அபி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போ. சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடு. அட நீ எங்க போயிட்டு இருக்க? என்னாச்சு? நாம எப்படியாவது முழு குடும்பத்தையும் பார்ட்டி ஏரியாவுக்கு கொண்டு வரணும். லெட்ஸ் கோ. ஓகே. பிரபா எதுக்காக ட்ரிஷாவை கூட்டிட்டு போறான்? இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஆமா, இது உண்மைதான். கேரா நம்ம வீட்டு குழந்தையா? நம்ம அபிக்கும் பிரக்யாவுக்கும் பிறந்த குழந்தை. ஆமா பாட்டி. இது எதுக்குடா நீ சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவளை முதல் தடவையா பார்க்கும் போதே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தெரிஞ்சா. நிறைய தடவை கேரா பிரக்யா மாதிரியே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்குதான் அந்த மாதிரி யோசனை எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுது. எனக்கு அவ அப்படியே அபி மாதிரி தான் தெரியறா. சின்னத்த, அவ பண்றதெல்லாம் அபி மாதிரி இருக்கலாம், ஆனா முகஜாட அப்படியே பிரக்யா தான். தம்பி, நீ இப்பதான் சரியான விஷயத்த சொல்லிருக்க. நான் எப்பவுமே சரியான விஷயத்தை தான் சொல்லுவேன். ஆமா, அப்புறம் சர்நேம் கியாரா மெஹரா. பேர் கூட நம்ம சர்நேம் கூட சூட் ஆகுதுல. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பறிச்சத வட்டியை முதலமாவே கொடுத்துட்டீங்க. போகும்போது பிரக்யா தனியா இருந்தா, ஆனா இப்போ என் பேத்தியோட இந்த வீட்டுக்கு திரும்ப வரப்போறா. கண்ட்ரோல் கண்ட்ரோல் பாட்டி கண்ட்ரோல். இன்னொரு குட் நியூஸ் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? பிரக்யா மறுபடியும் அம்மா ஆப்பறலா? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி குட் நியூஸ் இல்ல, இது வேற விஷயம். சீக்கிரம் சொல்லு த்ரிஷா, என்ன விஷயம்னு சொல்லு. உங்க எல்லாருக்கும் பிரக்யாக்காக்கும் மாமாவுக்கும் பிறந்த பொண்ணு கியாரான்னு தெரியும். அந்த அக்காக்கு இங்க கல்யாணமும் பண்ணிக்கலாம். சோ மாமா இப்ப அக்காவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அபிக்கும் பிரக்யாவுக்கும் 2வது முறை கல்யாணம் ஆக போகுது. ஆமா பாட்டி. சரி ஓகே, நான் இப்பவே அவங்க 2 பேருக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அக்காக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு புரிஞ்சுது, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டு செய்யக்கூடாது இல்லையா? ட்ரிஷா அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. ஆனா இங்க வந்து எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டு இருக்கா. பிரபா, நீயும் என்னை ஏமாத்திட்டு இருக்கல. நான் பிரக்யாவை அபியோட வைஃபாக விட மாட்டேன். எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன். ஹலோ மேம். மேம், ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ஒரு மணப்பொண்ணுக்கிட்டே கையால மாலையை கொடுக்குறேன். இல்ல இல்ல, நான் மணப்பொண்ணு கிடையாது. நான் பொண்ணோட. அடடா, என்ன வாங்கிட்டியா? எனக்கு நல்லா புரியுது, உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. ஒரு கல்யாணத்துக்கு 2 செட் கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, நான் தான் 2 செட் வர வச்சேன். ஏன்? ஏன்னா நேஹா குழந்தை இல்லையா, முதல்ல நாம பெரிய மாலையை கொடுக்கலாம். ஒருவேளை அது வெயிட்டா இருந்துச்சுன்னா லைட் வெயிட்டா கொடுக்கலாம். இல்ல, போட்ட Dress வேணா வெயிட்டா இருக்கலாம், மாலை எப்படி வெயிட்டா இருக்க முடியும்? உனக்கு தெரியாது. இப்பெல்லாம் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. சைனால இருந்தெல்லாம் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு. 1 செகண்ட் இரு. வெயிட்டா இருக்கா? ஏய், எப்படி இருக்கா? கியூட்டா இருக்கால? 1 செகண்ட் இரு. இது எப்படி? எப்படி? வாவ், பியூட்டிஃபுல் மாலை. ஏய், இங்க பாரு, 3 பூ இருக்கு. இத கொஞ்சம் மேல தூக்கி பிடி. இன்னும் கொஞ்சம் மேல. இந்த பூல என்ன இருக்கு? மாலை நல்லா இருக்கு இல்லையா? வெயிட்டா இருக்கா? கழுத்து வலிக்குதா? வெயிட்டா இருக்கா? சரி வா, நடந்து காட்டு. வா, நடந்து காட்டு. அட, நீ என் கூட அக்னியை சுத்தி வர மாதிரி வா. ஒருவேளை நீ கரெக்டா நடந்துட்டனா நேஹாவும் ரொம்ப ஈஸியா நடந்துருவா. வா, செக் பண்ணலாம்.
என்னாச்சு? இது நாம அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு செக் பண்றோம். நாம இந்த மாலையோட அக்னியை சுத்தி வந்தோம்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும்ல. கரெக்ட் தானே? நீங்க எனக்கு மாலை போட்டு விட்டீங்க, அப்புறம் என் கையால உங்களுக்கு என்ன மாலை போட வச்சீங்க. இப்ப அக்னியை சுத்தி வரலான்றீங்க. ஒரு பண்டிதர் மட்டும் இப்ப இருந்தா கல்யாணமே முடிஞ்சு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மந்திரத்தை கேட்க வேணாம், மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டிப்பா கேட்கணும். அக்னியை சாட்சியா வைக்க கூடாது, ஒருத்தர் சாட்சியா வைக்கணும். ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா கோயில் கூட இதுக்கு தேவைப்படாது. அப்படின்னா ஒருவேளை கல்யாண மந்திரங்கள் இல்லாம, பண்டிதர் இல்லாம, நெருப்பு இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுவும் கல்யாணம் தானா? நாம மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோமா? இதுல தண்ணி தெளிச்சு அங்க வச்சிருக்கேன். இது நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு நடுவில் இப்ப எதுவும் இல்லை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். முடிஞ்சு போன விஷயத்தை எப்பவும் திரும்ப கொண்டு வரவே முடியாது, அந்த வாழ்க்கையை திரும்ப வாழ முடியாது. நான் அவகிட்ட டைரக்டா அக்னியை சுத்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிடக்கூடாது. அவள் ரொம்ப எமோஷனலாகவும் சென்சிட்டிவாகவும் இருக்கா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருப்பா. ஆக்சுவலி நான் அவகிட்ட முன்னாடியே பேசியிருக்கேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவகிட்ட பேசாம அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நான் அவளை ஏமாத்திட்டேன்னு நினைக்குமா? இல்லை, பிரத்யா மனசில் அப்படி ஒரு தாட் வரக்கூடாது. நான் சீக்கிரமே அவகிட்ட பேசணும். ஒருவேளை அவள் முடியாதுன்னு சொன்னால் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காவது டைம் இருக்கும்ல. அவளை கன்வின்ஸ் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் ஏமாற்றக்கூடாது. நீயே சொல்லு, என் மேல என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் மை ஃபால்ட்? அபியோட சந்தோஷத்துக்காக என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நான் எந்த ஒரு வேலையும் பண்றதே கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் என்ன ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். என்னோட பிஹேவியர், என்னோட பேச்சு எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. நானே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கணும்னு தோணுது. நீயே சொல்லு, நான் என்ன அவ்வளவு கேட்டவளா? தனு, நான் உனக்கு உண்மையை சொல்லவா இல்ல நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை நான் உனக்கு சொல்லவா? நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே தீரணும். ஏன்னா நான் ராக் ஸ்டார் அபியோட வைஃப். எனக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. நான் டிசர்வ் பண்ற ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைச்சே தீரணும். உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ஆனா அபியோட காதல் உனக்கு எப்பவுமே கிடைக்காது. இதை நீ புரிஞ்சுக்க. அபி உன்னை காதலிக்கல, நான் தான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன காதலிக்கலன்னு தெரிஞ்சோ நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை எப்பவுமே காதலிக்கவே மாட்டேன் நிக்கில். நான் எதிர்பார்க்கிற பர்சன் நீ கிடையாது. நீ என்ன எதிர்பார்க்கறியோ அது எப்பவுமே உனக்கு கிடைக்காது. பிகாஸ் யூ நோ வாட், அபி பிரக்யாவை லவ் பண்றான். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீயே புரிஞ்சுக்க. எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அபி பிரக்யாவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த பிரக்யாவை நிச்சயம் கொண்டுடுவேன். இந்த வீட்டுல இருந்து இன்னைக்கு அந்த பிரக்யாவோட பொண்ணம் தான் வெளியில போகும். தனு, இந்த மாதிரி எந்த முட்டாள்தனத்தையும் பண்ணாத. பிரக்யா செத்துதான் ஆகணும். எனக்கு அபி கிடைக்கணும்னா அந்த பிரக்யா என்னோட வழியில இருந்து விலகித்தான் ஆகணும். நிறைய தடவை அவளை கொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன் நிக்கில். நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ஒன்ன மாதிரியே நானும் தோத்து போயிட்டேன் நிக்கில். களைச்சு போயிட்டேன். அவகிட்ட தோத்து நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன் நிக்கில். இதுக்கு மேல முடியாது. இனிமே இந்த வேலையில நானே இறங்கலான்னு இருக்கேன். அவளோட சாவு என்னோட கையில தானே எழுதி இருக்கும் போல இருக்கு. தனு, நீ இப்ப கோபத்துல இருக்க. ஹோல்ட் பண்ணு. தனு, கோபத்துல எதையும் டிசைட் பண்ணாத. இதனால உனக்கு தான் பிரச்சனை வரும். நான் டிசைட் பண்ணிட்டேன் நிக்கல். எப்படியாவது பிரக்யாவை இந்த ட்ரிங்கை குடிக்க வச்சாகணும். ட்ரிங்கா? ஆமா, ட்ரிங்க் தான். இந்த ட்ரிங்க்ல நான் இப்போ விஷத்தை கலந்துட்டேன். இதை எப்படியாவது பிரக்யா கிட்ட சேர்த்தாகணும். அதுக்கப்புறம் அபியை யாரும் இங்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க. தனு,
தனு உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா தனு? பிரக்யாக்கு விஷம் கொடுத்து அவளை கொல்ல போறியா? அதுவும் இவ்ளோ பேருக்கு முன்னாடியா? என்ன பண்ண சொல்ற? இதுக்கு முன்னாடி நாம இந்த மாதிரி பண்ணது இல்லையா? போன முறை நாம பிரக்யாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும் போதும் வீட்டுல பார்ட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அது நீ மறந்து? அது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி போன தடவை போலீஸ் நிக்கில தேடிட்டு இருந்தது ஞாபகத்துல வச்சுக்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்து போச்சா? You cannot do this. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரக்யாவை கொண்டுட்டு அவ்வளவு ஈஸியா நீ எஸ்கேப் ஆயிடுவியா? ஐயோ, நான் என்ன பண்ணட்டும்? நீயே சொல்ல ஆலியா. எத்தனை வருஷமா நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவன் என்ன காதலிப்பா, என்னை ஏத்துக்குவான்ற நம்பிக்கையோட இருக்கேன். ஆனா இப்போ அபிக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணமாக போகுது. இல்ல ஆலியா, பிரக்யா இப்போ செத்துதான் ஆகணும். பிரக்யாவை நீ கொல்ல கூடாது தனு. முக்கியமா இந்த வீட்டுல நடக்க கூடாது. அவளை நான் இப்ப சாகடிக்கலன்னா நான் செத்துருவேன் ஆலியா. என்ன பண்ண சொல்ற? அவங்க கல்யாணத்தை ரசிக்க சொல்றியா? கியாரா அபியோட பொண்ணு. மிஸ்டர் கிங்குக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆகல, அதனால அபி பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்புறம் அபியோட ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா என்னோட ஃபேமிலில யாருமே இல்லாம நான் ரொம்ப தனி ஆளா ஆயிடுவேன் ஆலியா. எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நீ அண்ணாவோட வைஃப், டோன்ட் ஃபர்கெட் தட். அபி அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டானா? இன்ஃபேக்ட் ஆலியா, எனக்கு என்ன தோணுதுன்னா பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அபி எங்க உண்மையை அவகிட்ட சொல்லிடுவானோன்னு தோணுது. என்கிட்ட இதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல ஆலியா. அபி அவனோட லைஃப்ல இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் என்னை வெளியில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி பிரக்யா செத்துதான் ஆகணும். அதுவும் இன்னைக்கு இந்த நேரமே செத்தாகணும். த்ரிஷா, பிரக்யாவும் அபியும் எங்க? நானும் ரொம்ப நேரமா அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன், ஆனா காணோம். மாமா அக்கா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச போனாரு. எனக்கு தெரிஞ்ச அதை பத்தி தான் ரெண்டு பேரும் எங்கேயாவது நின்று பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்லணும்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா என் மனசை ஏத்துக்கல, பேசிதான் ஆகணும்னு சொன்னாரு. சோ இப்ப அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. நேஹா வந்துட்டா, வாங்க. அடடடா, அம்மாடி நீ வந்துட்டியம்மா. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உனக்கு யாரு கண்ணும் பட்டுடக்கூடாது. என்னங்க, பெண் குழந்தைங்க சீக்கிரமா வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மள விட்டுட்டு போயிடுறாங்க. கல்யாணம் பண்றது முக்கியமா? நேஹாக்கு கல்யாணம் வேண்டாம். ஆமா, கல்யாணமே தேவையில்லை. ஆமா, கண்டிப்பா தேவையில்லைதான். ஏன்னா நாங்க ஓடி போகாம வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. ஆமா, தருண் தான் எனக்கு புரிய வச்சான். அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? என்ன இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? முகூர்த்த நேரம் வந்துருச்சு. பண்டிதரை கூப்பிடுங்க, கல்யாண சடங்கு ஆரம்பிக்கலாம். அக்கா, பண்டிதர் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பூஜையை பண்ணிட்டு கரெக்டா வந்துருவாரு. குழந்தைங்களா, நீங்க எல்லாம் போய் உட்காருங்க. அபி பிரக்யா மாதிரியே இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. எல்லாருமே கெடுக்கணும் தான் பாக்குறாங்க. நாம தான் இருக்கோம்ல, நாம இருக்கவருக்கு எந்த பிரச்சனையும் பெருசாகாது. மாமா வாங்க போலாம். மாமா, அபி எங்க போயிருந்த? அக்கா கிட்ட பேசுனீங்களா? எதை பத்தி? அக்கா கிட்ட நீங்க தானே கல்யாணத்தை பத்தி பேச போறேன்னு சொன்னீங்க. பேசுனீங்களா? இல்லையே, அதை பத்தி பேச முடியல. அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். எதுக்கு பண்ண முடியாது? அவங்க உங்களை காதலிக்கிறாங்க. அவங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க, தப்பாவும் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவ தப்பா தான் எடுத்துப்பா. நான் ஒருவேளை அவகிட்ட சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இது சீட்டிங் ஆயிடும் இல்லையா? அவ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சாங்கிறதுக்காகவே நான் கோவப்பட்டேன். ஆனா இப்போ நான் இந்த விஷயத்த மறைச்சா அவ என்ன நினைப்பா? அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ட்ரஸ்ட் மீ மாமா. கியாரா உங்க பொண்ணு, அக்கா இப்பவும் உங்களோட லீகல் வைஃப் தான். சோ அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்? உங்க வைஃப் தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இங்க பாருங்க, அவங்களுக்காக நீங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்றீங்கன்னு மட்டும் யோசிங்க, போதுமா? புரிஞ்சுக்க மாட்டேங்குது, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் எப்படி அபி, ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு தப்புன்னு படுதுன்னா அது தப்பா தானே இருக்கணும்.
ஐம் சாரி, இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப கியூட்டா இருக்க. தேங்க்யூக்கா. ஆனா உங்களவுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. இது எல்லாம் விடு, இன்னைக்கு உனக்கு தான் கல்யாணம். ஸோ எல்லாரையும் விட நீ தான் அழகா இருக்கணும். இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை சண்டை வந்தாலும் அதை சரி பண்ணிடுங்க. சண்டை வந்தா நான் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உன்னோட இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு. இப்பவே உன்னை இந்த ட்ரிங்கை குடிக்க வச்சு கொல்லணும் போல இருக்கு. ஆனா யார் கண்ணிலையுமே படாம உன்னை சாகடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீ இந்த ட்ரிங்கை குடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட சிரிப்பு மட்டும் அல்ல, உன்னோட மூச்சும் நின்று போயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ட்ரிங்க் இருக்குல்ல, இத அந்த மேடம் கிட்ட கொடுத்துருங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க இல்லையா, பட் டோன்ட் வரி, இதுல ஆல்கஹால் தான் இருக்கு. எதனால கொடுக்குறேன்னா, இந்த பார்ட்டிக்கு வந்ததுல இருந்தே அவ ரொம்ப சேடா இருக்கா. கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டானா ஹாப்பி ஆயிடுவா இல்லையா. அதனால இந்த ட்ரிங்கை நீ அந்த மேடம் கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்களும் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவாங்க. உனக்கும் நான் நிறைய பணம் கொடுக்குறேன். 5000 ரூபாய் தரவா? சரி, 6000 ரூபாய் தரேன். அதனால எப்படியாவது இந்த ட்ரிங்கை அந்த மேடமை நீ குடிக்க வச்சிரு. சரி, பிரக்யாவை சாகடிக்க புதுசா நாம இங்க யாரையும் கூட்டிட்டு வர தேவையில்ல. ஆல்ரெடி நமக்கு ஹெல்ப் பண்ண இங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல பிரக்யாவோட சாவை எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அழற மாதிரி நடிப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மாமா அக்கா கிட்ட பேசாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, பெர்மிஷன் எதிர்பார்க்கறாரு. சோ இப்போ நான் தான் ஏதாவது பண்ணணும். பிரச்சனை இன்னும் பெருசாயிடுற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் அதோ வந்துடுறேன். வெயிட்டர் இங்க வா. இந்த இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். சாரி மேம், இதை அந்த மேம் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு இதான் வேணும் மேம். இன்னொரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் இதை குடிங்களேன் ப்ளீஸ். அந்த ட்ரிங்க் தான் இவங்க எடுக்கணுமா? வேற ட்ரிங்க் எடுக்கலாம்ல. நீ கொஞ்சம் சும்மா இரு. நீ ஓவர் ரியாக்ட் பண்ண அப்புறம் எல்லாருக்கும் ஓமலத்தை சந்தேகம் வரும். அவ செத்துட்டான்னு வெஜியே நீ தான் இதை பண்ணனு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. பிரக்யா கிட்ட போறோம். மேம், ட்ரிங்க். அக்கா. ஓ, தேங்க் யூ. மேம், நீங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கங்க, ப்ளூ ட்ரிங்க் அவங்களுக்காக. யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து குடிப்பாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தயவு செஞ்சு மத்தவங்களுக்கு போய் சர்வ் பண்ணுங்க ப்ளீஸ் மேம், அது அவங்களுக்கு. ஓகே ஃபைன். ஹாப்பியா? நீங்க வாங்கக்கா. நான் இப்ப வந்துடுறேன். என்ன எங்க கூட்டிட்டு போற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. நீங்க ட்ரிங்க குடிங்க. அக்கா ஒரு நிமிஷம், எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல, நீங்க அதை கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நான் இதை குடிக்கிறேன். குடிங்க, கலரும் நல்லா இருக்குல்ல, குடிங்க. இந்த இடியட் இப்பதான் நடுவுல வரணுமா? பிரக்யாவோட ட்ரிங்கை எதுக்காக இவ வாங்கிக்கிட்டா? பிரக்யா இல்லைன்னா த்ரிஷாவாவது சாவா இல்ல. அட்லீஸ்ட் ஒரு முள்ளாவது நம்ம பாதையில இருந்து போகும். சிவ இந்த ட்ரிங்கை குடிச்சு சாகட்டும். சிவ செத்தா எனக்கு நிம்மதி. வெயிட், நீ த்ரிஷாவை சாகடிக்கணும்னு நினைச்சேன்னா நீ ஏதாவது பிளான் பண்ணலாம்ல? நான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை தனு. பட் கடவுளே விருப்பப்பட்டு இந்த த்ரிஷாவை என் வழியில இருந்து நகர்த்தினார்னா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் சொல்லு நீ. தனு ப்ளீஸ், அந்த த்ரிஷா குடிக்கட்டும் விடு. த்ரிஷா இந்த ட்ரிங்கை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் பேசணுக்கா. அது என்ன விஷயம்னா, நான் மாமாவை பத்தி உங்ககிட்ட பேசணும். நீங்க மண்டபத்தை டெக்கரேட் பண்ணீங்கல்ல, மாமா கூட சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க.
இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீ என் கூட அக்னியை சுத்தி வர மாதிரி வாயேன்.